ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன். ரொம்ப நாள் கழிச்சு நானும் என் பையனும் பஸ்ஸில் ஒரு லாங் ட்ரிப் போனோம். நாங்கள் போன இந்த இடத்த குன்னூர்லேருந்து ஊட்டிலேருந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் 32 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளியங்காடு வழியில் வந்தாலும் ரீச் ஆகிடலாம். நீங்கள் நீலகிரியோட அவுட்ஸ்கர்ட்ஸை தரோவாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மஞ்சூர் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மஞ்சூரை சுற்றி ஏகப்பட்ட எஸ்டேட்ஸ், ஹட்டீஸ் அண்ட் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இந்த ஊரோட பேர் ஓனிக்கண்டி. என் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்த ஊர் இதுதான். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் இந்த கோவில் அன்னமலை. இது ஒரு அழகான முருகர் கோவில். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ட்ராவல் வெப்சைட்ஸில் இது 7th ஹில் ஆஃப் முருகர் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் ஈவினிங் 5 o'clock முன்னாடி ரீச் பண்ணிங்க அப்படின்னா கீழே சிவன் கோகைக்கு போகிற வழி இருக்குது. அங்கே போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நாங்கள் 6 o'clock மேலே போனதுனால அங்கே அலவுட் இல்லை. இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர், இந்த கோவிலுக்குனே ஒரு தனி வியூ பாயிண்ட் இருக்குது. நீங்கள் கிட்ஸோட இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பார்க்குக்கு போன ஃபீல் இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். மஞ்சூரோட வெதர் வந்து ஆல்மோஸ்ட் ஊட்டி மாதிரி தான் இருக்கும். குன்னூர் கொஞ்சம் வார்மாக இருந்தாலும் ஊட்டி எப்போவுமே கோல்டாக இருக்கும். மஞ்சூரும் அதே மாதிரி தான் எப்போவுமே கோல்டாக இருக்கும். நீங்கள் வின்டரில் வந்தீங்க அப்படின்னா இதோட க்ளவுட் பெட்ஸ் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹில் ஸ்டேஷனில் பைக், ஜீப் இதிலலாம் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நிறைய ஜீப் ரெண்ட்டுக்கு கிடைக்கும். நாங்கள் இங்கே பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ்க்கு டீ குடிக்கிறதுக்காக போயிருந்தோம். இது வந்து ஒரு எஸ்டேட், தாய் சோலை. நீங்கள் ஊட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் இதுவும். இது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ். பட் ஃபேமிலியோட போய் காமாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சேஃபும் கூட. ரொம்ப குழந்தைங்களை வச்சுட்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் மத்தியானம் உச்சி வெயிலில் தான் போயிருந்தோம். பட் தண்ணி பயங்கர கோல்டாக இருந்தது. டச் பண்ணவே முடியல. ஊட்டி டீ, ஜீப்பில் ட்ராவல், 90s சாங், இதை விட ஒரு அமேசிங்கான காம்பினேஷன்ஸ் இருக்கவே முடியாது. எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் இவ்வளோ காமாக என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா ஊட்டி நிஜமாலுமே ஒரு ஹெவன் தாங்க. நீங்கள் ஊட்டியில் நைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பைசன், கரடி, யானை, டியர் இந்த மாதிரி நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கியாக இருந்தால் இந்த மெஜஸ்டிக் மேனை கூட பார்க்கலாம்.